2-3 நாட்களாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் இதே மாதிரி நிறைய அந்த கிளரிக்ஸ் எல்லாம் வந்து குறிப்பாக நிறைய காஷ்மீரை சாராதவங்க எல்லாம் காஷ்மீருக்குள்ள வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க தவறான தகவலை பரப்புறாங்க. பொய்யுரை. குறிப்பா பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர்ல இஸ்லாமாபாத்ல கடந்த ஒரு வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ் பப்ளிக் அவர்களுக்கு இந்தியா வளர்வது பிடிக்கல, அமைதியாக இருப்பது பிடிக்கல. இந்தியால முக்கியமான நேரத்துல அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி 4 நாள் பயணமா வந்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு 2 நாள் பயணமா போறாங்க. இது பிடிக்கல. சோ நேரம் எடுத்து பண்ணணும். அதுவும் குறிப்பாக இன்னசென்ட், அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது. அது காலம் காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்கிறாங்க. ஆனா முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்கள ஒரு தீவிரவாதி வந்து தாக்குறாங்கன்னா அது யார் ஏற்றுக்கொள்வார்கள்? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லன்னா சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம். கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்துக் கொண்டு வந்து 26 பேர்த்த கொண்டிருக்கிறாங்க. அதனால இதுல என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்லை. அப்பாவிய கொல்லணும், அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும். நிச்சயமா நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு.